ஹாய் ஹலோ வெல்கம் வர்ஸ். இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மலேசியர் தாங்க. மலேசியரில் எடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, என்னங்க எல்லாமே வந்து கைமீறி வந்து போயிடுச்சு. இப்போ மல்லியை வந்து யார் வந்து காப்பாற்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, எப்படியோ வந்து போலீஸும் மனோகரும் வந்து இப்படியோ வந்து மல்லி வந்து செக்யூர் வந்து பண்ணிட்டாங்க. இவங்க கண்ணில் வந்து பட்டத்தினால வந்து ஒரு பிரச்சனையும் வந்து இல்லாமல் போயிடுச்சு. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஃபாரினுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறா, அவ்வளோ வந்து ஷிப்மெண்ட் வந்து பண்ணுறா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த மாதிரி அழகான பொண்ணெல்லாம் வந்து எங்கே தான் வந்து வச்சுருக்காங்க. இவ்வளோ பேமெண்ட் கொடுத்தாலே வந்து வாங்கிக்கலாம், அவ்வளோ பேமெண்ட் கொடுத்தாலே வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கண்டிப்பாக வந்து அதுக்குன்னு வந்து அலையிறவங்க கண்டிப்பாக வந்து இருப்பாங்க. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நிறைய வந்து பார்த்திங்கன்னா இந்த சொசைட்டியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இந்த அப்யூஸ்டு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நிறைய போயிட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சா இந்த மாதிரியான ஒரு விழிப்புணர்வெல்லாம் கொண்டு வந்தால் தான் வந்து கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே வந்து தெரிய வரும். அந்த மாதிரி தான் வந்து நம்ம மல்லியை வந்து வச்சு பார்த்திங்கன்னா எப்படியோ வந்து இந்த சீனை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ரொம்பவே வந்து சூப்பராக இருந்தது. அதில் எப்படியோ வந்து செக்யூர் பண்ணுறதுக்காக வந்து ஒரு அண்ணா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காவல்துறை அவங்கெல்லாம் வந்து சப்போர்ட் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா எப்படியோ வந்து மல்லியை வந்து செக்யூர் வந்து பண்ணிட்டாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன செக்யூர் வந்து பண்ணாமல் இருக்காங்க, யார் வந்து இன்னும் வந்து சப்போர்ட் பண்ணாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நெருங்கிய சொந்தங்கள் வந்து வரணும். அது மாதிரி வந்து விஜய் வந்து ஏன் வந்து வராமல் இருக்கார், எதனால் வந்து அவருக்கு வந்து விஷயத்தை வந்து ஏதோ ஒன்று அவங்க ஒரு ஆபத்தில் இருக்காங்க, இல்லை வந்து உங்களுக்கு வந்து அவங்க வந்து ரொம்பவே வந்து ஒரு இம்பார்ட்டண்டான பர்சன் உங்களுடைய லைஃப்பில், அவங்க வந்து என்ன மாதிரியான ஒரு தப்பு வேணாலும் வந்து பண்ணியிருக்கட்டும். ஸோ அவங்களுக்குன்னு வந்து ஒரு ஆபத்து நம்மளை மீறி வந்து நம்ம வந்து காயப்படுத்தினா ஒரு பிரச்சனையும் வந்து கிடையாது. ஆனால் நம்மளை மீறி வந்து மூணாவது மனுஷங்கள் யாரோ வந்து காயப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லும்போது நம்ம ஏன் வந்து தட்டி கேட்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து விஜய் வந்து எதுக்காக வந்து சைலண்ட்டாக வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில. அந்த சேரில் வந்து உட்காந்தவர் நாகு வந்து வெளியே வந்து அங்கே வந்து மல்லியை பற்றி வந்து சொல்கிறதுக்காக வந்து முயற்சி வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எப்படியாச்சும் வந்து விஜய் தம்பிக்கிட்ட நான் வந்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதெல்லாம் வந்து பொருட்படுத்தாமல் நீ வந்து சேர் மேலேயே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கேன்னா அவங்க வந்து காலில் விழுந்து என்னை வந்து உள்ளே விடுங்க, நான் வந்து போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம யார் நாகு வந்து பிரச்சனை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து பொருட்படுத்தாமல் இவங்க வந்து உள்ளவே வந்து உட்காந்துக்கிட்டு இருந்தா விஜய் இதெல்லாம் வந்து சரிப்பட்டு வராது விஜய், ரொம்பவே வந்து கஷ்டம் விஜய். இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி ஓகே, நீ இப்படியெல்லாம் வந்து பண்ணிக்கிட்டு நீ எதானா வந்து பண்ணு, மல்லிக்கு வந்து நீ வந்து உதவி கூட வந்து பண்ணாத. மல்லிக்கு வந்து கொஞ்சம் வந்து நீ வந்து டார்ச்சர் பண்ணாமல் இருந்தாலே வந்து போதும். மல்லியை வந்து இப்படி குறை சொல்கிறது அப்படி குறை சொல்கிறது எல்லாருமே வந்து குறை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. யாருமே வந்து மல்லியை வந்து அப்பா மல்லி வந்து இந்த விஷயத்தில் இதுதான்ப்பா மல்லி தான்ப்பா கரெக்டு, அந்த விஷயத்தில் அவங்க தான்ப்பா கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்கள் ஃபேமிலி சைட்லேருந்து வந்து ஏதாச்சும் ஒரு பர்சன் யாராச்சும் வந்து சொல்லு. வெண்பாவை தவிர வெண்பா வந்து ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக வந்து இருக்கிறதுக்கான காரணம் வந்து என்னென்னா, அப்போ வந்து சின்ன வயசுலேருந்து அம்மாங்கிற ஒரு இதை வந்து பார்த்தோன்னா மல்லிக்கிட்ட வந்து ஆசைப்பட்டுட்டா. ஸோ மல்லி தான் என்னுடைய அம்மா, மல்லி இல்லாமல் நம்ம வந்து ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம வந்து மல்லி அம்மா தான் வந்து எனக்கு எல்லாமே வந்து பண்ணாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்கள வந்து நான் வந்து எப்படி வந்து மிஸ் பண்ணிடுறது, அவங்கள வந்து நான் வந்து என்றைக்குமே வந்து மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக வந்து நம்ம மல்லி இருந்துட்டு சின்னது வெண்பா இருந்துட்டு மல்லி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதனால தான் வந்து நீ வந்து மல்லி வேணும்னு சொல்லிட்டு வந்து நீயும் வந்து ஃபோர்ஸ் பண்ணுறியா, இல்லை வந்து உனக்குள்ளேயும் வந்து மல்லியோட உணர்வுகளும் மல்லியோட ஆசைகளும் ஆசாபாசங்களும் வந்து இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா கண்டிப்பாக வந்து ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது எங்களுடைய காணொளி மூலமாக. ஸோ இதனால் வந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா, நீ மல்லிக்காக வந்து இறங்கிப்போ. ஸோ எதுக்காக வந்து மல்லி வந்து அங்கே வந்து போயிருக்கா, என்ன காரணத்துக்காக போயிருக்கா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ அப்படி வந்து கண்டுபிடிச்சா மட்டும்தான் வந்து அந்த இடத்துல வந்து உண்மை வந்து நிலைக்கும். நீயும் வந்து செக்யூராக உன்னுடைய சொத்து பத்துக்கள் பணங்கள் எல்லாத்தையுமே வந்து செக்யூர் வந்து பண்ண முடியும். இல்லைன்னா வச்சுக்கோங்க, ஏற்கனவே வந்து உன் அக்கா கிட்ட வந்து இழந்த மாதிரி வந்து நீ வந்து எல்லாத்தையும் வந்து இழந்துட்டு நடு ரோட்டில் வந்து நிற்ப. அன்னைக்கு வந்து மறுபடியும் வந்து மல்லி வந்து உன்னை வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவாங்க. ஸோ ஒரு நிலைக்கு வந்த உடனே வந்து மறுபடியும் வந்து நீ வேறு யாராச்சும் வந்து உனக்குள்ளே வந்து வருவாங்க. ஸோ அவங்களால வந்து உனக்கு வந்து பிரச்சனையாக வந்து வந்துக்கிட்டு தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா, மல்லியோட பேச்சை வந்து கொஞ்சமாச்சும் வந்து கேளு விஜய் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து சொல்ல வரேன். சரி ஓகே, இப்போ வந்து மல்லியை வந்து எப்படியோ வந்து செக்யூர் வந்து பண்ணிட்டாங்க. நம்ம மனோகரும் போலீஸும் வந்து 2 பேரும் சேர்ந்து எப்படியோ வந்து காப்பாற்றிட்டாங்க. எதுக்காகம்மா நீ வந்து வந்த, என்ன காரணத்துக்காக நீங்கள் வந்து வந்தீங்க அப்படிங்கிறது எல்லாமே வந்து போலீஸ் வந்து கண்டிப்பாக வந்து கேட்பாங்க. ஏன்னா வந்து உன்னை வந்து கிட்னாப் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கிட்னாப்கான காரணம் வந்து என்ன, அவனுக்கும் உனக்கும் என்ன தொடர்பு, எதுக்காக வந்து உன்னை வந்து கிட்னாப் வந்து பண்ணாங்க இப்படி அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லா விதமான கோணத்துலேயும் வந்து கேள்விகள் வந்து கேட்கப்படும். ஸோ அந்த கேள்விகளுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தோன்னா நம்ம மல்லி தைரியமாக வந்து பதில் சொல்லணும். மனோகரம் வந்து பார்த்திங்கன்னா தைரியமாக வந்து போல்டாக வந்து பதில் சொல்லணும். ஸோ சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேள்விக்குறியாக தான் வந்திருக்கு. ஏன்னா இந்த விஷயத்துக்காக தான் வந்து வந்தோம் சார்,
அவள் வந்து பார்த்தோன்னா எங்கள் வீட்டில் வந்து உக்காந்துக்கிட்டு என் புருஷனவே வந்து பங்கு கேட்குறா. என் புருஷன் கூட வந்து இப்போ வந்து கல்யாணம் வந்து ஆக போகுது. அவள் யார், என்ன, ஏது அப்படிங்கிறது எல்லாமே வந்து எங்களுக்கு வந்து தெரியணும். அவள் பேர் வந்து சுடர், அவளுடைய ஃபோட்டோவும் வந்து இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போலீஸ்கிட்ட வந்து காட்டின உடனே வந்து பார்த்திங்கன்னா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, உடனே அவளை வந்து அரெஸ்ட் பண்ணுங்க, இவளை தான் வந்து நாங்கள் வந்து தேடிக்கிட்டு இருந்தோம், இவள் வந்து தேடப்படுற ஒரு குற்றவாளியாச்சு, இவள் வந்து உங்கள் வீட்டில் தான் வந்திருக்காளா? ஆமாம் சார், நீங்கள் வந்து வாங்க, இவள் வந்து என்ன காரணத்துக்காக வந்து குற்றவாளின்னு சொல்கிறீங்க, இப்போ வந்து யார், என்ன, ஏது எல்லாமே வந்து எங்கள் வீட்டில் வந்து போட்டு நீங்கள் வந்து உடைச்சா மட்டும்தான் வந்து நான் வந்து கொஞ்சம் வந்து நிம்மதியாக இருக்க முடியும், என்னுடைய புருஷனை வந்து நான் வந்து காப்பாற்றிக்க முடியும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து ரேணுகா தான் வந்து எங்கள் வீட்டில் வந்து இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரேணுகான்னு சொல்லிட்டு அவளுடைய கழுத்தில் வந்து தாலியை வந்து கட்டுறதுக்காக ரெடியாக இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து நடக்காமல் இருக்கணும்னா நீங்கள் உடனடியாக வந்து எங்கள் கூட வந்து வரணும், வந்து நடந்த விஷயத்த, நடக்க போகிற விஷயத்த எல்லாத்தையுமே வந்து நீங்கள் வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லியுமே மனோகருமே வந்து பார்த்திங்கன்னா எப்படியாச்சும் வந்து போலீஸை வந்து கூட்டிகிட்டு வரணும்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறேன். போலீஸ் வந்து கூட வந்து வருவாங்களா வரமாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரியும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பை பை, see you, டாடா.